மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னதாக தமிழ்நாடு அரசு ஏடிஜிபி ஜெயராமின் பணி நீக்கம் தொடர்பான உத்தரவை திரும்பப் பெறும் எண்ணம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ தொடர்பான வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கம் தொடர்பான உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்திருந்தது. தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், கூடுதல் விவரங்கள். தொடர்ந்து சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், என்ன மாதிரியான விசாரணையை திட்டமிட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடரும் என்று இதற்கு முன்பாகவே தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்ற